Hello viewers, welcome to Easy Engineering Maths. போன வீடியோவில் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூசிங் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் கொடுத்துருக்க டேட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை போய் பார்த்துங்க. இப்போ சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூசிங் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் கொடுத்துருக்க டேட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் ரைட் ஹேண்ட் சைடில் e power at into sin bt இல்லைனா e power at into cos bt இந்த மாதிரி வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ சம் பாருங்கள். சால்வ் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மெத்தட் த ஈக்குவேஷன் d square y by dt square plus 2 dy by dt plus 5y equal to e power minus t sin t, y of 0 equal to 0, y dash of 0 equal to 1 கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்குது. ரைட் சைடு இ பவர் ஏடி சைன் பிடிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஏக்கு பதில் இங்கே -1 இருக்குது, பிக்கு பதில் 1 இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, given d square y by dt square plus 2 dy by dt plus 5y equal to e power minus t sin t, y of 0 equal to 0, y dash of 0 equal to 1. சரிங்களா? இப்போ இதே நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயருங்கிறத ஒய் டபுள் டேஷ்னு எழுதலாம். ஸோ இப்போ இதுக்கு பதில் நான் ஒய் டபுள் டேஷ் எழுதிக்கிறேன். ப்ளஸ் இந்த 2 அப்படியே வந்துடுது. இந்த டிஒய் பை டிடி பதில் ஒய் டேஷ் எழுதிக்கலாம். ப்ளஸ் 5y ஈக்குவல் டு இந்த இ பவர் மைனஸ் டி சைன் டி அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுங்க. ரெண்டு பக்கம் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா என்ன ஆயிரும், L of ன்னு போட்டு இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். ஸோ L of y double dash plus 2y dash plus 5y equal to L of e power minus t sin tன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த L உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும், L of y double dash plus 2 into L of y dash plus 5 L of y equal to L of e power minus t sin tன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ L of y double dash வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ L of y double dash equal to s square L of y minus s y of 0 minus y dash of 0. L of y dash வேல்யூ என்னன்னா L of y dash equal to s L of y minus y of 0. இந்த மாதிரி எதுவும் ஃபார்முலா கிடையாது. ஆனால் இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா, L of e power minus at sin btங்கிற ஃபார்முலா இருக்குது. அதோட வேல்யூ என்னன்னா b by s plus a the whole square plus b square. இப்போ நமக்கு L of e power minus t sin t ஓட வேல்யூ வேணும். இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க. இங்கே ஏ இருக்கிற இடத்துல இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே பி இருக்கிற பிளேஸில் இங்கே எதுவுமே இல்லைன்னா அங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதில் ஏ ஒரு இடத்துல 1, பி ஒரு இடத்துல 1 போடுங்க. ஸோ இப்போ என்ன எல் ஆஃப் இ பவர் மைனஸ் டி சைன் டின்னு வந்துடுறேன். அதே மாதிரி இங்கேயும் ஏ ஒரு இடத்துல 1, பி ஒரு இடத்துல 1 போட்டிங்கன்னா பியோட வேல்யூ 1 பை s plus a, s plus 1 the whole square plus 1 squareன்னு வந்துடுறேன். equal to 1 by s plus 1 the whole square expand பண்ணிங்கன்னா s square plus 2s plus 1ன்னு வரும். இது ஒரு plus 1 இருக்குது. அப்போ s square plus 2s plus 2ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ L of e power minus t sin t பதில் நம்ம 1 by s square plus 2s plus 2 யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த L of y double dash பதில் இந்த வேல்யூ போடுங்க. L of y dash பதில் இந்த வேல்யூ போடுங்க. L of e power minus t sin t பதில் இந்த வேல்யூ போடுங்க. போட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த L of y double dash என்ன ஆகும், s square L of y minus s y of 0 minus y dash of 0. இந்த plus 2 அப்படியே வந்துடுறேன். L of y dash வேல்யூ s L of y minus y of 0 plus 5 L of y equal to L of e power minus t sin t ஓட வேல்யூ 1 by s square plus 2s plus 2ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த y of 0 வேல்யூ y dash of 0 வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், s square L of y minus s y of 0, y of 0 வேல்யூ 0, அது இங்கே போட்டு 0ன்னு வந்துடுறேன். மைனஸ் y dash of 0, y dash of 0 வேல்யூ 1, ஸோ இப்போ 1ன்னு வந்துடுறேன். இந்த ப்ளஸ் 2 அப்படியே வந்துடுறேன். இந்த s L of y minus y of 0 வேல்யூ 0 plus 5 L of y equal to இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். 1 by s square plus 2s plus 2ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன ஆயிரும் பாருங்க, இந்த s square L of y இந்த s into 0 0 ஆயிரும். ஸோ அந்த டேர்மை விட்டுறலாம். இந்த -1,
இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2s L of y minus 2 into 0 0ன்னு வந்துடும், அதனால் அதை விட்டுடலாம். இந்த plus 5 L of y அப்படியே எழுதிங்க, equal to 1 by s square plus 2s plus 2ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு L of y டேர்ம்லாம் முதல்ல எழுதுங்க, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதுங்க. அப்போ என்ன ஆகும்? s square L of y plus 2s L of y plus 5 L of y minus 1 equal to இந்த டேர்ம் அப்படியே வந்துடும், 1 by s square plus 2s plus 2ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ L of y டேர்ம் மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் ஒன்று ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆயிரும்? s square L of y plus 2s L of y plus 5 L of y equal to 1 by s square plus 2s plus 2 மைனஸ் 1 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 1ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இது மூணுலையும் நம்ம L of y காமனாக எடுக்கலாம். L of y காமனாக எடுத்துட்டிங்கன்னா s square plus 2s plus 5 into L of y equal to இந்த டேர்ம் அப்படியே வச்சுங்க. நம்ம போன சம்மிலலாம் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த s square plus 2s plus 2y LCM எடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணியிருப்போம். இந்த சம்முக்கு நீங்கள் அப்படி பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் இதை அப்படியே வச்சுங்க. சரிங்களா? ஒய்யோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் வேணும், அதனால் அந்த L of y மட்டும் வச்சுக்கிட்டு இந்த டேர்மை அப்படியே ரைட் சைடு கொண்டு வாங்க. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ இது ரெண்டுக்கும் கீழே வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது பாருங்கள், L of y equal to 1 divided by இந்த s square plus 2s plus 2, இது இங்கே வரும்போது கீழே வந்துடும். ஸோ s square plus 2s plus 5 plus இந்த 1 divided by இந்த டேர்ம் இங்கே வரும்போது divided by s square plus 2s plus 5ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள், L of y equal to 1 by s square plus 2s plus 2 into s square plus 2s plus 5 plus 1 by s square plus 2s plus 5ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ என்னோட எய்ம் என்னென்னா இதை யூஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே ஒய்யை வச்சுட்டு L இன்வர்ஸ் அந்த பக்கம் கொண்டு வந்துட்டு சிம்ப்ளிஃபை பண்ணிடுவோம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துட போகிறேன். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எப்படி கொண்டு வரதுன்னா, இப்படியே வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஒய்யை இந்த சைடு வச்சுட்டு L அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா L இன்வர்ஸ் ஆஃப் திஸ்ன்னு வந்துடும். அதோட வேல்யூ நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி நம்ம எதுவும் மெத்தடு பார்க்கல. அப்போ அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது நீங்கள் கன்வல்யூஷன் தியரம் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். கன்வல்யூஷன் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப லெங்க்த்தியாக போகும் அந்த ப்ராப்ளம். அதனால் நீங்கள் வேறு மெத்தடில் ப்ரொசீட் பண்ணலாம். அது என்னங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வரும்போது இப்போ இதோட வேல்யூ தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 1 by s square plus 2s plus 2 into s square plus 2s plus 5 அப்படிங்கிறத எப்படி எழுதிங்க, இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் சேமாக இருக்கான்னு பாருங்கள். சேமாக இருந்தால் தான் நான் இப்போ சொல்ல போகிற கான்செப்டை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது ரெண்டும் வேறு வேறு டேர்மாக இருந்தால் நம்ம அந்த கான்செப்டை அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஈக்குவல் டு போட்டுக்கிட்டு இந்த 1/3 எப்படி வந்துச்சுங்கிறத அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, 1 by s square plus 2s plus 2 போட்டுருங்க. நடுவில் மைனஸ் போட்டு 1 by s square plus 2s plus 5ன்னு போட்டாங்க. சரிங்களா? போட்டு இந்த 1/3 அப்படியே வச்சுங்க. வச்சுக்கிட்டு இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், s square plus 2s plus 2 into s square plus 2s plus 5ன்னு வந்துடுறேன். அப்போ s square plus 2s plus 2 into s square plus 2s plus 5. இப்போ இதை இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 into that term s square plus 2s plus 5ன்னே வந்துடுறேன். மைனஸ் ஒன்னோட இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா s square plus 2s plus 2ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த 1/3 அப்படியே போட்டுங்க. இந்த டேர்மு அப்போ இந்த s square plus 2s plus 5 அப்படியே வந்துடுறேன். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் s square மைனஸ் 2s மைனஸ் 2ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த s square இந்த மைனஸ் s square 2s மைனஸ் 2s கட் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்குது, 5 மைனஸ் 2 தான் இருக்குது. 5 மைனஸ் 2ஓட வேல்யூ 3. சரிங்களா? 3 டிவைடட் பை the s square plus 2s plus 2 s square plus 2s plus 5ன்னு வந்துடுறேன். ஸோ இந்த 3 நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு, 1 by s square plus 2s plus 2 into s square plus 2s plus 5ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த 1 by s square plus 2s plus 2 into s square plus 2s plus 5ங்கிறத நான் எப்படி கூட எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். சரி, இந்த 1/3 எப்படி போட்டிங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கே என்ன வந்துச்சு, 3 வந்துச்சா, அதனால தான் நான் இங்கே 1/3 போட்டிருக்கேன். அதை அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 டேர்ம் சேமாக இருக்கான்னு பாருங்கள். சேமாக இருந்து மேலே 1 இருக்கணும். 1 இருந்தால் தான் நீங்கள் இந்த மெத்தட் போட முடியும். வேறு எதுவும் s plus 2 இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நீங்கள் அந்த மெத்தட் போட முடியாது. ஸோ இந்த மெத்தட் போடுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் சேமாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்து மேலே 1 இருக்கான்னு பாருங்கள். பார்த்துக்கிட்டு
இதையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 5லேருந்து 2 லெஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 3 வருமா? அந்த நம்பரை ரெசிப்ரோக்கலாக எழுதிடுங்க. ஸோ 1/3ங்கிறத இங்கே ஃப்ரண்டில் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அடுத்த ஸ்டெப்பில் இந்த டேர்முக்கு பதில் இந்த வேல்யூ எழுத போகிறேன். அந்த வேல்யூ எழுதுனீங்கன்னா அப்போ என்ன ஆகும் பாருங்கள், L of y ஈக்குவல் டு இந்த டேர்முக்கு பதில் இந்த வேல்யூ எழுதுங்க. ஸோ 1/3 ஆஃப் 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 2 இந்த மைனஸ் 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 5 இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். ப்ளஸ் 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 5ன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள், இந்த 1/3யை இது ரெண்டோட மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ L of y ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 2 1/3 இன்ட்டு -1 -1/3 இன்ட்டு 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 5 இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். ப்ளஸ் 1/s ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 5ன்னு வந்துடும். இப்போ இது ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா? இதில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம் எழுதுங்க, அடுத்து நெகட்டிவ் டேர்ம் எழுதுங்க. அப்போ இது முன்னாடி வந்துடும், இது பின்னாடி வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும் பாருங்கள், L of y equal to 1/3 of 1/s square plus 2s plus 2 இது முன்னாடி வந்துடும். ஸோ ப்ளஸ் 1/s square plus 2s plus 5 இது பின்னாடி வந்துடும். மைனஸ் 1/3 இன்ட்டு 1/s square plus 2s plus 5ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு 1/3 of 1/s square plus 2s plus 2 அப்படியே வந்துடுறேன். இது ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 1/s square plus 2s plus 5 இருக்குது, இதுலேயும் 1/s square plus 2s plus 5 இருக்குது. அது ரெண்டையும் காமனாக எடுத்துருங்க. காமனாக எடுத்துட்டிங்கன்னா இந்த 1/s square plus 2s plus 5 வந்துடும். இங்கே ஒரு 1 இருக்குது, அந்த 1 இங்கே போட்டுங்க. இங்கே மைனஸ் 1/3 இருக்குது, அந்த மைனஸ் 1/3 போட்டுங்க. சரிங்களா? அப்போ என்ன 1/3 இன்ட்டு 1/s square plus 2s plus 2 ப்ளஸ் 1/s square plus 2s plus 5 இதில் 3 எல்சியம் எடுங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 3 - 1 டிவைடட் பை 3ன்னு வந்துடுறேன். So L of y equal to 1/3 of 1/s square plus 2s plus 2 plus இந்த 3 - 1 வேல்யூ 2, ஸோ 2/3ன்னு வந்துடும். அந்த 2/3 ஃப்ரண்டில் எழுதிக்கிட்டு இந்த டேர்ம் அப்படி எழுதிங்க. 1/s square plus 2s plus 5 வந்துடும். சரிங்களா? இப்போ எனக்கு y மட்டும்தான் வேணும். ஸோ y மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த L ரைட் சைடு கொண்டு வாங்க. L இந்த பக்கம் வரும்போது L இன்வர்ஸ்னு வந்துடுறேன். L இன்வர்ஸ் ஆஃப் இந்த டேர்ம்னு வந்துடும். சரிங்களா? இப்போ L இன்வர்ஸ் ஆஃப் 1/3 into 1/s square plus 2s plus 2 plus 2/3 into 1/s square plus 2s plus 5ன்னு வந்துடுறேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்க, இந்த L இன்வர்ஸை உள்ளே கொண்டு வாங்க. கான்ஸ்டண்ட்டை வெளியில் வச்சுங்க, L இன்வர்ஸை உள்ளே கொண்டு வாங்க. ஸோ 1/3 வெளியில் வந்துடுறேன். L இன்வர்ஸ் ஆஃப் 1/s square plus 2s plus 2ன்னு வந்துடுறேன். இந்த 2/3 வெளியில் வந்துடும். இந்த L இன்வர்ஸ் உள்ளே வந்து L இன்வர்ஸ் ஆஃப் 1/s square 2s plus 5ன்னு வந்துடும். சரிங்களா? 1/3 L இன்வர்ஸ் ஆஃப் 1/s square plus 2s இந்த 2ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா +1 + 1ன்னு எழுதலாம். ஏன்னா இதை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறேங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த 2ங்கிறத 1 + 1ன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த +2/3 L இன்வர்ஸ் இந்த 1/s square plus 2s plus 5ங்கிறத 1 + 4ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? இதுவும் எதுக்காக அப்படி எழுதுகிறோம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? அப்போ இது என்ன ஆகும்? ஈக்குவல் டு 1/3 L இன்வர்ஸ் ஆஃப் 1/s square plus 2s plus 1க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், s plus 1 தி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த +1 அப்படியே வந்துடுறேன். ப்ளஸ் இந்த 2/3 அப்படியே வந்துடும். L இன்வர்ஸ் ஆஃப் இந்த 1 டிவைடட் பை இந்த s square plus 2s plus 1க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னு பார்த்தோம், s plus 1 தி ஹோல் ஸ்கொயர் இந்த +4 அப்படியே வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த 1/3 அப்படியே வந்துடும். L இன்வர்ஸ் ஆஃப் 1/, இந்த s plus 1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடுறேன். இந்த +1ங்கிறத நம்ம 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 2/3 L இன்வர்ஸ் ஆஃப் 1/, இந்த s plus 1 தி ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இந்த 4ங்கிறத நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த ரெண்டு டேர்மோட வேல்யூ வேணும். சரிங்களா? இந்த ரெண்டு டேர்முக்கும் எதுவும் டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. ஆனால் இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா L inverse of 1/s plus a the whole square plus b square equal to e power minus at sin bt whole divided by b. சரிங்களா? இப்போ எனக்கு எதோட வேல்யூ வேணும், இதோட வேல்யூ வேணும். ஸோ L inverse of 1/s plus 1 the whole square plus 1 square. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே a இருக்கிற இடத்துல இங்கே 1 இருக்குது, b இருக்கிற இடத்துலையும் 1 இருக்குது. இதில் a இருக்கிற இடத்துல 1, b இருக்கிற இடத்துல 1 போடுங்க. அப்போ என்ன ஆகும், e power
minus 1 into t sin 1 into t divided by 1 வந்துருமா equal to e power minus 1 into tங்கிறது e power minus tன்னு வந்துடும் sin 1 into tங்கிறது sin tன்னு வந்துடும் whole divided by 1 எந்த டேர்மை 1ஆல் டிவைட் பண்ணிங்கனாலும் அதே டேர்ம் தான் வரேன் அப்போ இதோட வேல்யூ என்ன ஆயிரும்னா e power minus t sin tனே வந்துடும் சரிங்களா அடுத்து இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு L inverse of 1 by s plus 1 the whole square plus 2 square இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே a இருக்கிற இடத்துல இங்கே 1 இருக்குது இங்கே b இருக்கிற இடத்துல 2 இருக்குது இதில் a இருக்கிற இடத்துல 1 b இருக்கிற இடத்துல 2 போட்டிங்கன்னா என்ன ஆகும் e power minus 1 into tன்னு வருமா அந்த e power minus 1 into t அடுத்து b இருக்கிற இடத்துல 2 போட்டிங்கன்னா sin 2tன்னு வந்துடும் ஸோ sin 2t whole divided by b யோட வேல்யூ 2 இப்போ இது என்ன ஆயிரும் e power minus 1 into t minus tன்னு வந்துடும் இந்த sin 2t அப்படியே வந்துடும் இந்த divided by 2 அப்படியே வந்துடும் சரிங்களா ஸோ இந்த 1 by 3 அப்படியே வந்துடும் இந்த L inverse of 1 by s plus 1 the whole square plus 1 square L inverse of 1 by s plus 1 the whole square plus 1 square ஓட வேல்யூ e power minus t sin t ஸோ நான் இதுக்கு பதில் e power minus t sin t போட்டுக்கலாம் plus 2 by 3 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா L inverse of 1 by s plus 1 the whole square plus 2 square ஓட வேல்யூ e power minus t sin 2t by 2 ஸோ இப்போ e power minus t sin 2t by 2ன்னு வந்துடும் சரிங்களா இப்போ 1 into e power minus tங்கிறது e power minus tன்னு வந்துடும் ஸோ e power minus t by 3 sin t இந்த 2 கட் பண்ணிக்கலாம் அப்போ ரிமைனிங் என்ன வந்துடும் உங்களுக்கு e power minus t by 3 into sin 2tன்னு வந்துடும் இது ரெண்டுலையும் e power minus t by 3 காமனாக எடுக்கலாம் ஸோ e power minus t by 3 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே sin t மட்டும் இருக்கும் ப்ளஸ் இங்கே sin 2t மட்டும் இருக்கும் அதை அப்படியே போட்டிங்கன்னா ஸோ e power minus t by 3 into sin t plus sin 2t தான் நமக்கு தேவையான ஆன்சர் சரிங்களா இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் நான் இங்கே வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடே அப்ளை பண்ணல ஏன் அப்ளை பண்ணலன்னா இந்த சம்மை நம்ம டைரக்ட் ஃபார்முலாவே அப்ளை பண்ணுற மாதிரி வந்துச்சு அதனால் நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடு அப்ளையே பண்ணல இந்த மாதிரி சில ப்ராப்ளம் டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரியும் வரும் ஸோ அது வந்து நீங்கள் சம்மை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி போட முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ